ஒரு அசத்தலான நாட்டுக்கோழி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்ல கோழியை க்ளீன் பண்ணி வாட்டி மஞ்சள் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1½ ஸ்பூன் மல்லி, 7 மிளகா வத்தை இதெல்லாம் நல்லா வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். அது கூட நல்ல இஞ்சியை பொடிசாக நறுக்கி சேர்த்து தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து மசாலாவை அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு வடச்சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்து 30 சின்ன வெங்காயம், 15 வெள்ளைப்பூடு, 1 தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விடுங்க. நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இதையும் அதே மசாலாவில் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம நாட்டுக்கோழி ஃப்ரெஷ் மசாலா ரெடி. இதை வச்சு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது அடுத்த ரெசிபியில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நமக்காக இந்த ரெசிபியை செஞ்சது என்னோட அம்மா. இந்த வீக் ஃபுல்லாகவே நான் ஃபேமிலி ரெசிபிஸ் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென்ஸ் பை பை ஹரிணி.